தீவிரமான ஆன்மீக பயிற்சியின் மூலம் என்ன பவர் கிடைக்குது என்றதான் என்னுடைய தலையங்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை பற்றி பார்ப்போம். உதாரணமாக உங்கள் கை வந்து திமித்து போய்த்து மரத்து போய்த்து இப்போ நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, உங்களால் உங்கள் கையை உணர முடியலை. இப்போ என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு வைத்தியர்கிட்ட போய் அதுக்கு ஒரு மருந்து சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது குணமாயிரும். அப்போ திரும்ப நீங்கள் கையை தொட்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு அது குணம், கையை உணர முடியுது. அதுக்காக நீங்கள் உங்களை கையை தொட்டு பார்க்குறீங்க, உங்களோட கையை உங்களுக்கு உணர முடியலைன்றதுக்கு அவங்களோட கையை நீங்கள் வெட்டி தூக்கி எறிஞ்சு போட்டு வேறு புதிய கை போடுறது இல்லை. அப்போ அதுக்கு ஒரு சிகிச்சை ஒன்று எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் குணம் கிடைச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கையை தொட்டு பார்த்த உடனே உங்களுக்கு அதை உணர முடியுது. அதே போல் மனுஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட், ஏதாவது கஷ்டம் என்று சொல்கிறான், துன்பம் என்றான், துயரம் என்றான், பொறாமப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, கோபப்படுறாங்க, இப்படி பல பிரச்சனைகள் வந்து மனுஷனுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மனுஷனுக்கு இருக்குது. கவலை, பிரச்சனை, துன்பம், துயரம், துக்கம், வேதனை, வருத்தம், இப்படி பல பிரச்சனைகள் வந்து மனிதனுக்கு மைண்டில் ஏற்படுகின்றது. தீவிரமான ஆன்மீக பயிற்சியின் மூலம் இந்த கெட்ட தீய பழக்க வழக்கங்கள், கோபம், குரோதம், வஞ்சகம், பொறாமை, காமம், எரிச்சல், இந்த பழக்க வழக்கங்கள் மைண்டில் ஏற்படாமலுக்கு தடுக்கிறது தான் ஆன்மீக அந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் கிடைக்குது. அதாவது கெட்ட தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து நீங்கள் நீங்குறீங்க. இதுதான் நடக்கும். தியானம், யோகம், ஜெபம் தான் ஆன்மீக பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணினால் உங்களுக்கு நடக்கிறது தான். இந்த கெட்ட தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து நீங்கள் நீங்குவீங்க. இந்த கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் போனோன்னா அங்கே இருக்கிறது சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், சொர்க்கம், ஜாய்ஃபுல்னஸ், நிறைவான வாழ்வு, அதுதானே அங்கே இருக்குது. ஆகவே தியான பயிற்சிகள் மூலம், ஆன்மீக பயிற்சிகள் மூலம், தீவிரமான ஆன்மீக பயிற்சியின் மூலம் உங்களுக்கு நீங்கள் புது சவுண்டை கொண்டு வர போகிறதே இல்லை. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடுவீங்க. அவ்வளோதான். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து நீங்கள் எப்போ விடுபட்டீங்களோ அங்கே உங்களுக்கு தேவையானது நடக்குது. சந்தோஷம், நிம்மதி தான் இருக்கு. இவ்வளவுதான். அவனே கொடுக்கப்பட்ட தலையங்கம் வந்து என்ன பவர், தியானம் பண்ணுறதால, யோகம் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பவர்ன்னு சொன்னால், தியானம் யோகம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கம் உங்கள்கிட்ட இல்லை. தேவையில்லாத பழக்க வழக்கம் இல்லாமலுக்கு ஆயினோன்னா அங்கே தேவையானது இருக்குது. இந்த தலையங்கத்துக்கு இதான் பதில். இனி தீவிரமான யோக பயிற்சிகள் எப்படி பண்ணுறது, அதை தீவிரமடைய வச்சுக்கிறது, எப்படி நீங்கள் எப்படி தியானியாக மாறுறீங்க, அதை பற்றியெல்லாம் இருக்கிற பல வீடியோக்கள் எல்லாம் வந்து தெளிவாக சொல்லப்பட்டுட்டு இப்போ இன்றைக்கு இனி சுற்றி வளைச்சி பேச இல்லாது. ஆகவே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம் என்ன, அதாவது இந்த தலையங்கம் வந்து இங்கிலீஷ்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. த பவர் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஸோ ஆகவே தியானம், யோகம், ஜெபம், இந்த ஆன்மீக பயிற்சிகள் மூலம் கிடைக்கப்படுவது வந்து கெட்ட தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.